Hi friends, இன்னைக்கு மணப்பெண் சமையல்ல பாத்தீங்கன்னா மத்தியான சாப்பாடு வகைகள் தான் நம்ம இனி தொடர்ந்து வர வீடியோஸ்ல பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன ரெசிபி பண்றாங்கன்றத பார்க்கலாம். வாங்க நம்ம ஹோட்டலுக்குள்ள போலாம். இன்னும் நம்ம மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மணப்பெண் சமையலோட நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஹோட்டல் கோஸ் பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா 5 கிலோ அளவுக்கு கோஸை நல்லா நீட்டு வாக்கா மெலிசாக கட் பண்ணிவிட்டு 1/4 கிலோ அளவுக்கு பீன்ஸு பொடியை கட் பண்ணிக்கணும். 1/4 கிலோ அளவுக்கு கேரட்டை நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு கோஸும் காய்கறிகள் எல்லாம் முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு 2 அழகு அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு பொரியலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நல்லா வேக வைக்க போகிறோம். இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. இந்த டயத்தில் கோஸ் வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்து 2 தேங்காய் முழு தேங்காவை துருவி எடுத்துக்கோங்க ஒரு பிளேட் ஃபுல்லாக. அடுத்து ஒரு தட்டில் 1/2 கிலோ அளவுக்கு வெங்காயம் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. கூட ஒரு 10 பச்சை மிளகாய் 2 கீரி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துகிட்டு இன்னொரு தட்டில் பார்த்தீங்கன்னா ஹோல் கரம் மசாலா எடுத்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க. அடுத்து கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு டால்டா விட்டுட்டு அடுத்து ஒரு 50 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் டால்டா நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை இலை எல்லாமே சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி நல்லா பூ மாதிரி வச்சுருக்க தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு நல்லா வடிகட்டி வச்சுருக்க கோஸை இதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கரண்டியை போட்டு தேங்காய் துருவலை நல்லா அதோட சேர்கிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. கிளறிட்டு கடைசியாக நீங்கள் கொத்தமல்லியை போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோஸ் பொரியல் ரெடி ஆகிடும். நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும், நல்லா வறுபடணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இன்னொரு பாத்திரத்துக்கு இவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் வீடியோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள் கமெண்ட்டில். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.